நன்றி. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஊர் பொதுமக்களுக்கோ என்னுடைய பழைய மாணவர்களும் சரி, என்னோட முன்னாள் மாணவர்களும் கூட படித்தவங்களும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வரம்மா. ஸோ ஒரு குட்டி கதை சொல்கிறேன், ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் படிக்கும்போது பெருசாக எங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் கிடைச்சதில்லை. அதாவது என்னென்னா ஜாமெட்ரி பாக்ஸு, ஸ்கேலு, பென்சிலு, அதாவது இன்னமும் உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி மேடம்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அப்போ தான் இந்த டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம படிக்கும்போது இதெல்லாம் நமக்கு பெருசாக கிடைக்கல, சரி இதெல்லாம் நம்ம கொடுக்கணும், நம்ம அந்த ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்றதுனால ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தான், எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்கு தான். ஸோ அதனால தான் இதை சொல்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். இன்னொரு விஷயம், நான் ஒரு சாரோட எனக்கு கனெக்ட் அப்படின்னா, நான் கலைமகள் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் கணக்காசிரியராக இருந்தார். அந்த டைமில் எனக்கு அடிக்கடிக்கு சொல்லுவார், நான் உங்களை அதாவது இதில் நிறைய பேர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க, பிலோ ஆவரேஜ், லாஸ்ட்டாக நல்லா கொஞ்சம் மீடியமாக படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குட்டிக்கு தான் மெயினாக. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலை தாண்டி வெளியே வரும்போது தான் எல்லாமே ஒரு டிஸ்டிங்ஷன் லெவலில் பாஸ் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னை சார் 2-3 டைம் கூப்பிட்டு திட்டிருக்காரு, என்ன உங்கள் தங்கச்சி நல்லா படிக்குது, நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, ஏன் ஏமாத்துற அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு இன்னமும் அது மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த பிலோ ஆவரேஜ் பேக் சைடில் ஒஸ்ட்டாக படிக்கிறீங்களே, நான் இதுக்குள்ளே படிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு சரியாக கைட் பண்ணாததுனால என் கூட படித்த நிறைய பேர் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டரோ இல்லை சிங்கப்பூருக்கு போயிட்டு ஒரு வேலை கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை அந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது படிப்பை கண்டினியூ பண்ணாமல் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே வேறு லைனில் மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. நான் கலர் டீச்சர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, லாஸ்ட் 2-3 இயராக வந்து 100% ரிசல்ட் கொடுக்குறான்னு சொன்னாங்க. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா லாஸ்ட் 9 இயர்ஸாக சொல்கிறாங்க, இது பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நாங்கள் படிக்கும்போது நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. அந்த ஃபெயிலான பசங்க மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இதுக்கு நானே ஒரு மெயின் உதாரணம். ஒரு 12th ஒரு எக்ஸாமில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன், எனக்கு படிப்பு வராது அப்படின்னு நானாக ஒரு டிசைட் பண்ணிவிட்டு எனக்கே ஒரு தாழ்வு மனப்பானை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணாம், நம்ம சிங்கப்பூர் போகலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, என் சித்தப்பா அங்கே இருக்கிறாரு, அது இந்த மூமெண்ட்டில் நான் சொல்கிறதுக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு சொன்னார், இது ஒரு எக்ஸாம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1 மந்த்தில் நீ படிச்சிடலாம், படித்து பாஸ் பண்ணிட்டேன்னா நான் அடுத்தடுத்து ஏதோ ஒன்று அடுத்த ஹையர் ஸ்டடிக்கு இப்போ வந்து மூவ் பண்ணி விட்டுறேன், நீ அதை பற்றிலாம் ஒரி பண்ணாத. ஆனால் நான் ஒரு அடமெண்ட்டாக இருந்தேன். எங்கள் அப்பாவும் சொன்னார், எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. நான் வந்து இல்லை, நான் சிங்கப்பூர் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போயிட்டாங்க, படிப்பை முடிச்சுட்டு, அதாவது ஒரு பாதியிலே நிப்பாட்டினவங்க எல்லாமே நின்றுட்டு அப்படி போனவங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வரக்கூடாது அப்படின்றதுனால அவர் என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தி இன்னைக்கு இந்த நிலைமையில நிற்கிறேன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். எங்கள் அப்பா அம்மா எப்படி படிப்பு நான் எதுக்காக கேட்குறேனோ அது இது இல்லைன்னு சொல்லாமல் எனக்கு செலவு பண்ணாங்க. அது மேலும் மேலும் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள், ஊக்கத்துக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? அந்த வகையில் அவரு கொடுத்த ஊக்கம் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள் தான். இந்த கடந்து வந்த பாதைகள் உங்ககிட்ட சொன்னால் நீங்களும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. ஐயோ நம்ம ஒரு பிலோ ஆவரேஜ் தான் படிக்கிறோம், நம்ம ஒஸ்ட்டாக படிக்கிறோம், இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண மாட்டோம், அதனால பெருசாக நம்ம கரியர் இருக்காது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வேற எந்த ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. ஆனால் படிச்சீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் போகலாம். நான் படிச்சதுனால இங்கே நிற்கிறேன், உங்ககிட்ட உங்கள் முன்னாடி நின்று பேசுகிற நிலைக்கு சூழ்நிலைக்கு வந்திருக்கேன். அதனால் படிங்க, தயவு செஞ்சு படிங்க. ஒரே எக்ஸாமில் விட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கவலையப்படாதீங்க. அது மறுபடியும் எழுதி அடுத்தடுத்து அப்படியே காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள், எனக்கு தெரியாது, மேபி நீங்களே ஒரு நல்ல பொசிஷனில் போயிட்டு வெளிநாட்டில் இருந்து கூட வந்து இந்த ஸ்கூலுக்கு திருப்பி நன்கூட கொடுக்கலாம், அதுவும் நடக்கலாம். அதனால் தைரியமாக அது உங்களுக்கு மெயினாக இந்த கதை சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன், என்னோட பேக் ஸ்டோரியை சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்து வந்தவன் தான் நான். இதில் நிறைய பேர் என்னோட கூட படித்தவங்கள இருக்க, ஒரு அருள் இருக்கா, சொல்லுங்க, இன்னொரு 100 பேர் வரலாங்க. அந்த மாதிரி என் கூட படிச்சவன் அவனும் ஒரு ஆள். ஒரு நிமிஷம் ஏன்னா தெரியணும்ல, உங்களுக்கு தெரியணும், அப்பதான் டைரக்ட் கனெக்ட் இருக்கும். நீங்க அடுத்த லெவல் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். சரி, ஓகே. ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. அதனால கொஞ்சம் நம்ம பிலோவராக படிக்கணும், நம்ம இதுக்கு மேலே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. படிச்சீங்கன்னா எந்த லெவலுக்கு வேணா போகலாம். படிக்கலைன்னா நிறைய பேர் எக்ஸாம்பிளாக என் கூட படித்தவங்களே இருக்கிறாங்க, பெருசாக அச்சீவ் பண்ண முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பார்க்குறோம். அதனால் படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிங்க, என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. சார் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு ஃபோனில் அவருக்கு எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
என்ஜிஓ டீம்லேருந்து நமக்கு வந்து வீட்ஸ் என்ஜிஓ டீம்லேருந்து வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு இம்மீடியட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. நான் ரொம்ப தூரம் கேட்டேன், சார் எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு பண்ணி தான் ஆகணும். நான் தான் அடம் பிடிச்சேன், எனக்கு வேணும், எனக்கு ஏதாவது நான் கொடுக்குற ஃபண்டில் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணி எனக்கு இமீடியட்டாக ஏதோ ஒரு உதவி பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், எங்கள் கம்பெனியில் வர்ற மொத்த ஃபண்டு என்னோட கோவொர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க கூடலாம் பேசி நான் இந்த ஃபண்டை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஃபண்டை முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பள்ளிக்கு எவ்வளோ முடியுமோ அதை பண்ணி கொடுங்க. இன்னொரு ரிக்வஸ்ட்டு இதே டைமில் வைக்கிறேன், நான் படித்த பள்ளி வந்து ஊரில் இருக்குது, அந்த இடத்துல இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன தேவை இருக்குன்னு பாருங்கள். நான் ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் அதை ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க. ரொம்ப நன்றி, டைம் நிறைய எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் என்னோட பேக் ஹிஸ்ட்ரி, அதை உங்களுக்கு சொன்னால் அது நீங்கள் டைரெக்டாக ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் கனெக்ட் ஆகும் இல்லையா, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மாணவர்களுக்கு அருள் அவர்களை சில வாழ்த்துறைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செந்தில்நாதன் சொன்ன மாதிரி படிப்புன்றது எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை படிக்காமலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு படிப்பு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மார்க்குன்றது வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான். உங்களுடைய அறிவு திறமையை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் போகலாம். நானும் இதே வேளாவெளி ஸ்கூலில் தான் வந்து 10வது படித்தேன். படிச்சுட்டு அடுத்து மேற்கொண்டு நத்தத்தில் தான் நான் போனேன் +2. அப்போல்லாம் வந்து இங்கேருந்து 5 கிலோமீட்டர் வந்து நாங்கள் சைக்கிள் மெச்சிட்டு தான் போவோம். உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து நம்ம வேளாவெளியிலே வந்து முடிஞ்ச அளவுக்கு +2 வந்து +1 +2 வந்து கொண்டு வரத்துக்கு நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பாடுபடுறாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தணும், புரியுதுங்களா? நான் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துட்டு வெளியில் போய் படித்து நான் ஒரு PhD டாக்டரேட் முடிச்சுட்டு நான் போயிட்டு பெங்களூரில் ஒரு சயின்டிஸ்ட்டாக ஹார்டிகல்ச்சர் இதில் ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்ற போது படிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து தேவைன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க, புரியுதுங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படித்தவங்களுக்கே வந்து நிறையா காம்படிஷன் இருக்குது, புரியுதுங்களா? நாங்கள் படிக்காத காலத்துலேருந்து கொஞ்சம் வந்தப்போ காம்படிஷன் இருந்துச்சு, இப்போ இன்னும் வந்து அதிக காம்படிஷன் இருக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனோம்னா படிப்புன்றது வந்து சாதாரணமாக விஷயம் ஆயிரும். அதனால படிப்புன்றது நீங்கள் இப்போ படித்து எடுக்கக்கூடிய மார்க் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு தகுதிக்காக மட்டும்தான். அடுத்து உங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கணும். அறிவு தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். அதனால் படிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நான் இதை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். அவ்வளோதான். மாணவர்களுக்கு